இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கியை வச்சு புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்பொழுதுமே நம்ம சாம்பார் வச்சு பார்த்துருப்போம், இல்லை தொட்டுக்க கூட செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதே மாட்டோம் சப்பாத்தியில் கூட நம்ம முள்ளங்கியை அரைச்சி சப்பாத்தி பிணைஞ்சு சாப்பிட்ருப்போம், களி கூட வச்சு சாப்பிட்ருவோம். இந்த மாதிரி ஒரு தடவை புளிக்குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு எரிச்சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கடுகும் வெந்தயமும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மட்டும் இருந்தால் 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மீடியம் சைஸு தக்காளி பழம், 1/4 கிலோ முள்ளங்கி, 2 முருங்கைக்காய், கருவேப்பிலை இது தாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி, தக்காளி, முருங்கைக்காய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. எப்போதுமே ஒரே மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரியும் செஞ்சு கொடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இப்போ போடக்கூடாதுங்க. குழம்பு கொதிக்க வருதில்ல, அப்போதைக்கு போட்டுக்கணும். முள்ளங்கியை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதே மாட்டோம் தேங்காய் ஒரு கையளவுக்கு தேங்காய் திருகி வச்சுக்கோங்க. தேங்காயில் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த குழம்பை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க மசாலா ஐட்டம் தாங்க சேர்த்துக்கோம். எங்கள் வீட்டில் நல்லா மிளகாத்தூள் வந்து நல்லா காட்டம் கொடுக்கும். அதனால் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுவே இது கரெக்டாக இருக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை காய் நறுக்கிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிருவேன். அதனால நம்ம குழம்பு வைக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. நான் புளி தண்ணியை இந்த எண்ணெயில் நல்லா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் வறுத்துட்டு இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிடலாம். அடியெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி செய்யுங்க. ஒரு கிண்டி விட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் ஒரு காய் முங்குற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கூட சேர்த்து தண்ணி ஊற்றிக்கங்க. தேங்காவை நல்லா ஒரு மைய பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். காயெல்லாம் மேலே வந்துடும், முருங்கைக்காயெல்லாம். அப்போதைக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் காய் வெந்துருச்சா இல்லையான்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காவை அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தாங்க நீங்கள் உப்பு சேர்க்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப தான் நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும். இல்லைன்னா முள்ளங்கி ஃபுல்லாக உப்பு கச்ச மாட்டம் இருக்கும். முன்னாடியே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா முள்ளங்கியில் தான் உப்பு சாரும், குழம்புல இருக்காது. அதனால தான் நம்ம கடைசியில் போடுறோம். கடைசியில் போடுறப்ப முள்ளங்கி கொஞ்சம் உப்பு தாங்க எடுத்துக்கும். நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். அப்போதைக்கு ஒரு கையளவுக்கு மல்லித்தலையை மேலாப்பில் தூவி விட்டுருங்க. மல்லித்தலை ஒரு ஆப்ஷன் தாங்க, நல்லா வாசனையாக இருக்குங்க. மல்லித்தலை போட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அவ்வளோதான்.
முள்ளங்கி குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.